புத்தகத்தை இதுல வந்து விஜய் பேசுனது, துணைப்பொருள் ஆதவ அர்ஜுன் பேசுனதை பத்தி நினைக்கிறேன். அம்பேத்கரை பற்றி இப்பொழுது இவ்வளவு நாட்களாக யோசிக்காதவர்கள் யோசிக்கிறார்களே என்ற செய்தியை கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன். இந்திய அரசியல் சாசனம் உருவாக்கிய அதற்கு குழுவுக்கு தலைவராக இருந்த அம்பேத்கர் அவர்களை யார் போற்றினாலும் அதை நான் வரவேற்கிறேன். இருமாப்புடன் 200 தொகுதியில் வெல்வம், மக்களை மைனஸ் ஆக்குவார்கள் என்று சொல்லியிருக்காரு. அதை பற்றி எல்லாம் தேர்தலுக்கு இன்னும் 15 மாசம் இருக்கு. கூட்டணிகள்லாம் அமையட்டும். இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது, அப்புறம் பார்த்துக்கலாம். அதில் இப்பவே இவருடைய சொல்ற மேடையில சொல்ற பிரகடனங்கள் எல்லாம் சீரியஸா எடுத்துக்க முடியாது. பிறப்பில் முதல்வராக, கருத்தியல் முதல்வராக வேண்டும் அப்படின்னு பிறப்பில் யாருமே முதல்வர் ஆவது கிடையாது. இந்தியாவில் யாருக்குமே எந்த அரசாங்க பதவியும் பிறப்பின் மூலமாக வருவது கிடையாது. குவீன் எலிசபெத்துக்கு அப்புறம் சார்ல்ஸ் தான் மன்னர், சார்ல்ஸுக்கு அப்புறம் வில்லியம் தான் மன்னர், வில்லியமுக்கு அப்புறம் ஜார்ஜ் தான் மன்னர் என்பது பிறப்பால் நிர்ணயிக்கப்பட்டது. இந்தியாவில் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்தியாவில் யாராக இருந்தாலும் தேர்தலை சந்தித்து அதில் பெரும்பான்மை பெற்றுதான் பதவிக்கு வர முடியுமே தவிர பிறப்பால் யாரும் எந்த காலத்திலும் வந்தது கிடையாது, வரவும் முடியாது. 2024 மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. மன்னராட்சி என்பது இந்தியாவில ஒழித்து 1947க்கு முன்னாடியே அதிலிருந்து ஒழிந்து விட்டது. பிரிவி பர்ஸ் 1971 ஒழித்து விட்டது. ரெண்டையும் காங்கிரஸ் கட்சி பண்ணிருச்சு. இந்தியாவில் இது வந்து சரித்திரம் புரியாதவர்கள் தான் சொல்லுவார்கள் இந்தியாவில் மன்னராட்சி இருக்கு. எந்த விதத்திலும் இந்தியாவில் மன்னராட்சி கிடையாது. பிறப்பால் எனக்கு தெரிஞ்சு ஒரு கோயில் ட்ரஸ்டி கூட பிறப்பால முடியாது. இனிமேல் HRNC கோயில், அதுவும் கவர்மெண்ட் தான் அப்பாயின்ட் பண்ணும். பிறப்பால் எந்த பதவியும் யாருக்கும் இந்தியாவிலே பிறப்பால் கிடையாது. மணிப்பூர் விவகாரத்தில் மத்திய அரசு கண்டுகொள்ளாமல் இருக்கு. அதே போல வேங்க தமிழ்நாட்டில் அப்படி கண்டுகொள்ளாமல் இருக்கு அப்படி சொல்றாங்க. அது தப்பு. வேங்க வயலுக்கு என்கொயரி கமிஷன் போட்டிருக்காங்க, மந்திரிகள் வந்து பார்த்திருக்காங்க, நிறைய ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இன்னும் இன்வெஸ்டிகேஷன்ல யார் குற்றவாளி கண்டுபிடிக்காம இருக்கலாம் மொழியே, அரசாங்கம் அதுக்காக முயற்சி எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொல்ல முடியாது. ஆனா மணிப்பூர்ல இது வரைக்கும் யாரும் போகவே இல்லையே. என்ன முயற்சி எடுத்துக்கொள்ளீங்க? தமிழ்நாட்டில் வேங்க வயலில் எடுத்த முயற்சிகளையும் நீங்க வந்து மணிப்பூர்ல நடந்த எடுத்துக்கொண்ட முயற்சியும் ஒரு தட்டில் வச்சு பாருங்க. ரெண்டாவது, மணிப்பூரையும் வேங்க வயலையும் தயவு செய்து ஈக்குவேட் பண்ணாதீங்க. அங்க நடக்கிறது எத்னிக் கிளென்சிங். இங்க வந்து நடந்தது ஒன் ஆஃப் ஹேட் கிரைமா இருக்கலாம். அங்க நடக்கிறது எத்னிக் கிளென்சிங். தயவு செய்து இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்றவங்க என்னை தெரிஞ்ச வரைக்கும் அரசியல் புரிதல் இல்லாமல் பேசுபவர்களாக இருப்பார்.